விசுவாசிக்கிறது எப்படி? பொதுவா நம்ம எதுக்காக தேவன விசுவாசிக்கிறோம் அப்படின்னா, நாம விரும்புற ஒரு சூழல், நாம விரும்புற மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு அமையணும். அதாவது நம்ம எப்படிப்பட்ட இடத்துல இருக்க விரும்புறோம் அப்படின்னா, நம்ம காதுகள்ல நல்ல செய்திகள் மட்டும் வரணும். நம்மள பத்தி மற்றவங்க பாராட்டணும், புகழ்ந்து பேசணும், பாசிட்டிவான விஷயங்களையே சொல்லணும். என் எதிர்ல எல்லாரும் என்ன மதிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு வேர்ல்ட கிரியேட் பண்ணி, ஒரு சூழ்நிலைய கிரியேட் பண்ணி, அதுக்குள்ள தான் இருக்கணும். நம்ம எங்க போனாலும் இந்த சூழ்நிலை தான் நம்மள எப்பவுமே மூடி இருக்கணும்னு அப்படின்னு விரும்புறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு இல்ல. நாம விரும்பாத ஒரு சூழ்நிலை நம்ம கிட்ட வரப்போகுது. நம்மள மூடிக்கொள்ள போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சா, அப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, உடனே ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறோம். உடனே நாம விரும்புற சூழ்நிலைய யார் நம்மளுக்கு வார்த்தைகள் மூலமாகவும், ஆறுதலாகவும், நம்மள சந்தோஷமாவும் வச்சுப்பாங்களோ, அவங்கள நம்ம பக்கத்துல வச்சுக்க விரும்புறோம். அவங்கள தேடி போறோம். இந்த சூழ்நிலை தான் இயேசு கிறிஸ்துவுக்கும் நடந்துச்சு. அவர் அந்த கெத்செமனே தோட்டத்துல இருக்கும்போது, அவருடைய கடைசி நாள். அங்க இருக்கும்போது, அவர் தன்னுடைய சீஷர்கள் 3 பேர, பேதுருவையும், செபதேயுவின் 2 குமாரர்களையும் கூட்டிட்டு போய், வியாகுலப்படவும், துக்கப்படவும் தொடங்கினார். அவங்க கிட்ட சொல்றாரு, "என்னுடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது" அப்படின்னு சொல்லி, ஒரு விஷயத்த அவங்க கிட்ட சொல்லுவார். அது சொல்லிட்டு, "நீங்க என் கூட ஜெபம் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லுவார். அத சொல்லிட்டு, இவர் கொஞ்சம் தள்ளி போயி, பிதாவாகிய தேவன்கிட்ட, "இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்க பண்ணுங்கன்னு" சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுவார். பண்ணிட்டு, அதிலேயே அவர் இன்னொரு விஷயத்த சொல்லுவார். "ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகக் கடவுது." ஆமா. இப்போ இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலைய விரும்பல. அதனால தான் இப்படி ஒரு ஜெபத்த செய்றாரு. அந்த சூழ்நிலைய விரும்பல. அதனால தான் தான் கூட இருந்தவங்களையும் தனக்காக ஜெபிக்க வைக்கிறாரு. இப்போ தான் விசுவாசத்துக்குள்ள ஒரு ஹைலி ஸ்டாண்டர்டான ஒரு இடத்துக்குள்ள அவர் காலடி எடுத்து வைக்க போறாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு ஹைலி ஸ்டாண்டர்டான இடத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க விசுவாசம் பரீட்சிக்கப்பட போத நேரத்துல உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, யாரு உங்களுக்கு ஆறுதலா பேசணும், யார் உங்களுக்கு பக்கபலமா இருக்கணும், யார் உங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களோ, அவங்க எல்லாம் தூங்கிருவாங்க. அதுக்கப்புறம் பிதாவாகிய தேவன், தன்னுடைய ஒரே நம்பிக்கையாகிய பிதாவாகிய தேவன் கிட்ட இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி பேசினப்போ, 3 தடவை ஜெபம் பண்ணப்போ, பிதாவாகிய தேவன் அவருக்கு பதிலே குடுக்கல. இயேசு பிதாவாகிய தேவன்ட்ட கேட்காமலேயே அவர் 2 முறை பதில் குடுத்திருக்கிறார். அவர் ஞானஸ்நானம் எடுத்துட்டு வெளியில வந்தப்ப, "இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னு" ஒரு முறை சொல்லுவார். அதுக்கப்புறம் மறுரூப மாலையில 3 சீஷர்களோட இவர் மறுரூபமாகும்போது, அப்பயும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, "இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள்" அப்படின்னு சொல்லுவார். இப்படி இயேசு கேட்காமலேயே பிதாவாகிய தேவன் நெறைய முறை அவருக்கு தன்னை அவரோடு இருக்கிறவராக, "நீ என் பாதுகாப்புக்குள்ள இருக்கிறன்றத" உணர்த்தி இருக்கிறார். ஆனா இயேசு உண்மையிலேயே தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், தனக்கு ஒரு கஷ்டம் இருக்கு, தன் சூழ்நிலை சரியில்லைன்னு உணர்ந்து கேட்டப்ப, பிதாவாகிய தேவன் அமைதியா இருந்தார். அதுவும் இல்லாம, அவருடைய ரேஞ்சுக்கு ஈக்குவலா இல்லாத ஒரு தூதனைத்தான் அனுப்பி அவருக்கு ஒரு தேற்றக்கூடிய ஒரு நிலைமைய அந்த சூழல உண்டாக்குனார். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாருன்னா, ஆமா, இந்த இடத்துல என்னை விட பல மடங்கு வல்லமையிலையும், ஞானத்திலையும் குறைந்த ஒரு தூதனுடைய தேற்றுதல நான் கேட்டு தான் ஆகணும். நான் அத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி, தன்னை தானே தாழ்த்திக்கிட்டு, தன்னுடைய விசுவாசத்தின் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார். அதாவது தான் விரும்பின சூழ்நிலை, தான் எதிர்பார்த்த ஒரு கட்டமைப்பு, ஒரு மனமகிழ்ச்சியான நிலைமை தனக்கு கிடைக்கல அப்படின்னும்போது, அதே விசுவாசத்தோட அத அமைதியா ஏற்றுக்கிட்டார்.
அந்த ஏற்றுக்கொண்ட நிலைமை எல்லா ஸ்டெப்ஸுமே ஆக்ரோஷமானதாகவும், அவமதிப்பை தரக்கூடியதாகவும், நிராகரிப்பை தரக்கூடியதாகவும், தன்னை சுற்றி இருக்கிறவங்களே தன்னை கைவிட்டுட்டு ஓடுற சூழ்நிலை வந்தப்போ கூட அவர் அந்த விசுவாசத்தை விடாமல், தேவனை மறுதலிக்காமல் கடைசி மட்டும் இருந்தார். அப்போ விசுவாசிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் விரும்புகிறத கேட்டு பெற்றுக்கொள்வது அல்ல விசுவாசம். அது ஒரு ஸ்டெப்பு தான். ஆனால் விசுவாசத்திலே ஹையஸ்ட் கிரேட் எது அப்படின்னா, நாம் விரும்பாத சூழ்நிலைக்குள்ள நாம் தேவனை நம்பி அமைதியாக நீங்கள் விரும்புகிறத செய்யுங்கன்னு சொல்லி காத்திருக்கிறது தான் உண்மையான வளர்ந்த விசுவாசம்.